அவங்க மனைவியே விவாகரத்து பண்ணிட்டாங்க. இவர் எப்படி மக்களோட மனைவியோடய கூட்டணி வைக்க முடியல சாமி? மக்களோட நீ என்ன போய் இவர் கூட்டணி வைக்க முடியாது. கரூரிலே நெரிசலிலே 40 பேர் மரணம். அதனை தொடர்ந்து நடத்திய கூட்டத்திலும் ஒவ்வொரு கூட்டத்திலும் அவருடைய தொண்டர்கள் ரசிகர்கள் மரணம் அடைகிறார்கள். மக்களுக்கு பெரிய இடையூறு. அதே நேரத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பிரச்சாரத்துக்கும் விளம்பரத்துக்கும் வாரி வாரி நிதியை கொடுக்கிறார்கள். அரசு நிதியை கொடுக்கிறார்கள். எல்லாம் புத்தக கண்காட்சி நடத்துங்க. மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள், இதுக்கெல்லாம் பல எதிர்ப்பு. இதை கொண்டு வரும்போது நிறைய எதிர்ப்பு. எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின், அது யாராவது ஒருத்தர் எங்காவது பட்டன் அமுத்தி அவங்க வச்சுக்கே ஓட்டு போட்டுருவாங்கன்னு இன்னைக்கும் பல பேர் பேசிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க வச்சு தேர்தலில் போட்டிட்டு ஜெயிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ப எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் நல்லது. தேர்தல் ஆணையம் சவாலு, யாராவது ஹேக் பண்ணி காமிங்கன்னு அரசியல் கட்சிகளுக்கு. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்ல வழக்கெல்லாம் நடைபெற்று இன்றைக்கு வாக்குப்பதிவு எந்திரம், மின்னணு வாக்குப்பதிவு எந்திரம் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. புகைப்படத்துடன் கூடிய வாக்காளர் அடையாள அட்டை போலி வாக்காளர்களை ஒழித்திருக்கிறது. எனவே பல சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொண்டிருப்பதன் காரணமாக இந்திய ஜனநாயகம் மிகவும் பாராட்டத்தக்க வகையிலே வந்திருக்கிறது. இன்னும் தேர்தல் ஆணையத்திற்கு பல சவால்கள் முன்னாலே இருக்கிறது. தேர்தல் செலவுகள், அதை கட்டுப்படுத்துவது. தேர்தல் செலவுகளை கட்டுப்படுத்துவதுன்னா வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதை கட்டுப்படுத்துவது. அதுல தேர்தல் ஆணையத்துக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு போட்டி நடந்துகிட்டே இருக்கு. அந்த போட்டியில தேர்தல் ஆணையம் கடந்த கால தேர்தல்களிலே தோற்று போய்விட்டது என்றுதான் சொல்ல முடியும். இந்த வாக்காளர்களுக்கு பணம் விநியோகிக்கக்கூடிய நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துவதிலே தேர்தல் ஆணையம் இன்னும் கூடுதல் கவனம் கொடுத்து சிறப்பாக செயல்பட வேண்டும். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டவுடன் தான் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வரும். ஆனா தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்பாகவே தேர்தல் பக்கத்துல வந்துருச்சு அப்படின்னு சொல்லி இந்த அரசியல் கட்சிகள், குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி திராவிட மாடல் திமுக அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா, ஓட்டுக்கு லஞ்சம் கொடுக்கக்கூடிய நடவடிக்கையை அதிகாரப்பூர்வமாக செய்திருக்கிறார். 1,31,00,000 பெண்களுடைய வங்கி கணக்கிலே 5,000 ரூபாய் வரவு வைத்திருக்கிறார்கள். மகளிர் உதவித்தொகை. இவங்க தேர்தல் வாக்குறுதி என்ன கொடுத்தாங்கன்னா, நாங்க ஆட்சி அமைச்ச உடனே கொடுப்போம். நாங்க 28 மாசம் கொடுக்கல. தேர்தல், பார்லிமெண்ட் தேர்தல் பக்கத்துல வருதுன்னு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இப்ப சட்டமன்ற தேர்தல் வருதுன்னு சொன்ன உடனே வரக்கூடிய 2 மாசம் 3 மாசத்துக்கு சேர்த்து 3,000 ரூபாய், அப்புறம் கோடை கால சிறப்பு உதவித்தொகை 2,000 சேர்த்து 5,000 ரூபாய் வங்கி கணக்கில் வர வச்சாச்சு. அனைவருக்கும் தெரியும், இது ஓட்டுக்காக கொடுக்கப்படுகின்ற கையூட்டு. சட்டத்தின் ஓட்டையில தேர்தல் விதிமுறையில எப்படி ஏமாத்தலாம், அதுல திமுக ரொம்ப புத்திசாலித்தனமா செஞ்சிருக்காங்க. கேட்டா என்னங்கிறாங்கன்னா, பீகார்ல கூட இப்படி பண்ணாங்க அப்படி எல்லாம் சொல்றாங்க. இதை எப்படி தேர்தல் ஆணையம் கட்டுப்படுத்த போகிறது? இது குறித்து இந்து மக்கள் கட்சியின் சார்பில் நாங்கள் தேர்தல் ஆணையத்திடம் புகார் செய்திருக்கிறோம். தேர்தல் தேதி அறிவிப்புக்கு முந்தைய தேர்தல் பிரச்சார செலவுகள் எந்த கட்சி பண்ணாலும் சரி, எல்லா கட்சியும் தேர்தல் பரப்புரை தான் பண்றாங்க, சின்னங்கள் வரைகிறாங்க. இன்னும் சொல்ல போனா திமுகவினுடைய எம்எல்ஏக்கள், மந்திரிகள் இவங்க எல்லாம் வீடு வீடா போய் இப்பவே பணம், பரிசு பொருட்கள் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதையெல்லாம் எப்படி தேர்தல் ஆணையம் கட்டுப்படுத்த முடியும்? நீதிமன்றம் செய்யலாம். கேரள மாநிலத்தில் நீதிமன்றம் நடவடிக்கை எடுத்திருக்கு. நவ கேரளம் கருத்து கேட்பு அப்படின்னு கேரள மாநில அரசு அதிகாரியே தேர்தல் பணியில ஈடுபடுத்துச்சு கம்யூனிஸ்ட் அரசாங்கம். இப்ப எப்படி இங்க உங்களுடன் ஸ்டாலின் ஐஏஎஸ் ஆபீசரே போய் வேலை செய்யறான், தேர்தல் வேலை செய்யறான் திமுக. உங்கள் கனவை சொல்லுங்கள் கருத்து கேட்கிறாங்க. இது மாதிரி கேரளத்தில் நீதிமன்றம் இன்றைக்கு அந்த நவ கேரளம் கருத்து கேட்பு கூட்டத்திற்கு தடை விதித்திருக்கிறது. தமிழ்நாட்டிலேயும் நீதிமன்றத்துக்கு போச்சு உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி எல்லாம் கணக்கெடுத்தாங்க. ஓடிபி சொல்லுங்க, அந்த ஓடிபி கேட்கறதுக்கு மட்டும் நீதிமன்றம் தடை விதிச்சிருக்கு. அதனால தமிழ்நாட்டில் நீதிமன்றங்களும் தானாக முன்வந்து இது விஷயத்திலே நடவடிக்கை எடுக்க வேண்டும். தேர்தல் தேதி அறிவிப்புக்கு முன்னதாக, தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமுலாவதற்கு முன்னதாக நடக்கக்கூடிய தேர்தல் பிரச்சாரம், தேர்தல் பரப்புரை, வாக்காளர்களுக்கு பண விநியோகம், இதையும் நீதிமன்றங்களும் தடுத்து நிறுத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை ஒரு புகாராக நாங்கள் இன்றைக்கு நம்முடைய தேர்தல் ஆணையத்திலே சமர்ப்பித்திருக்கிறோம்.
தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் அரசு எந்திரத்தை முழுமையாக பயன்படுத்தி தேர்தல் பணிகளை செய்து கொண்டிருக்கிறார். விளம்பரம், ஆள் சேர்க்கிறது. நேற்றைய தினம் கோவையிலே முதலமைச்சர் பங்கேற்றுக் கொள்ளக்கூடிய நிகழ்ச்சி. ஒரு பேருந்து கூட பொதுமக்களுக்கு கிடைக்கல. எல்லா பேருந்துகளும் முதலமைச்சர் நிகழ்ச்சிக்கு கூட்டம் சேர்த்துவதற்கு பயன்படுத்தப்பட்டது. எல்லா இடங்களிலுமே நம்முடைய தமிழ் அடையாளங்களை அழித்து திராவிட அடையாளங்களை இன்றைக்கு இந்த ஆளுங்கட்சி செய்து கொண்டிருக்கிறது. இங்க மதுரையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா தீரர் சத்தியமூர்த்தியுடைய சிலை சென்னதா இருக்குது. அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா பெரிய அளவுல கருணாநிதி சிலை. அரசு சார்பிலே கட்டப்படக்கூடிய கட்டிடங்கள், நூலகங்கள், பேருந்து நிலையங்கள் எல்லாத்துக்குமே திராவிட தலைவர்களோட பேர் தான். கோவையிலே ராஜாஜி சிலை இருந்த இடத்திலே அந்த சிலையை அகற்றி விட்டார்கள். இப்பொழுது அங்கே ஈவேரா சிலை. பக்கத்திலே காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டு பக்கத்திலே பெரிய கட்டடம், ஈவேரா நூலகம். தமிழர் அடையாளங்களை அழித்து, தேசிய அடையாளங்களை அழித்து திராவிட அடையாளங்களை ஏற்படுத்தக்கூடிய வேலையை இன்றைக்கு திமுக அரசு, திராவிட மாடல் அரசு பக்காவா செஞ்சிச்சு. இந்து சமயத்தினுடைய திருக்கோவில்கள் நிதியை எடுத்து அரசாங்கம் நிர்வாகம் செய்கிறது. இந்து சமய அறநிலையத்துறையை அரசு நிர்வாகம் செய்ய, அதுக்கு ஒரு அமைச்சர். ஆனா இந்து சமய பிரச்சாரத்துக்காக செலவிடப்படுவதில்லை. அதை எடுத்து என்ன பண்றாங்கன்னா தங்களுடைய கட்சி விளம்பரம், அறநிலையத்துறை கோவில் அதனுடைய துண்டு பிரசுரம், பத்திரிகை அழைப்புதல் எல்லாம் சாமி பேர் பெருசா இல்ல, எல்லாம் ஐயா மு.க. ஸ்டாலின் படமும் அவர் உதயநிதி படமும் தான் இருக்குது. அதே நேரத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பிரச்சாரத்துக்கும் விளம்பரத்துக்கும் வாரி வாரி நிதியை கொடுக்கிறார்கள், அரசு நிதியை கொடுக்கிறாங்க. எல்லாம் புத்தக கண்காட்சி நடத்துங்க, எல்லாம் பூரா சனாதன தர்மத்துக்கு விரோதமா பேசுங்க, எழுதுங்க. கோவில் நிகழ்ச்சிகளிலேயே சொற்பொழிவு நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் இந்து தர்மத்தை, சனாதன தர்மத்தை அவமதித்து பேசுபவர்களுக்கு அரசு சம்பளம் கொடுக்கிறது. அரசுக்கு அவங்களுக்கு தேவையான பண வசதி, கார் வசதி, தங்குமிட வசதி எல்லாம் பண்ணி கொடுக்குது. திராவிடர் கழக பிரச்சாரத்துக்கு அரசு பணம் ஒதுக்கப்படுகிறது. பகுத்தறிவு பிரச்சாரம், சுயமரியாதை பிரச்சாரம் போறது. கிறிஸ்தவ முஸ்லிம் பிரச்சாரத்துக்கு அரசாங்கம் பணம் கொடுக்குது. மசூதிகளை புனரமைப்பதற்கு, சர்ச்சுகளை புனரமைப்பதற்கு அரசு பொது நிதி. ஆனா கோயில்களை பாதுகாக்கிறதுக்கு அறநிலையத்துறை நிதியிலிருந்து கூட நிதி ஒதுக்கிறது இல்லை. அதுவும் உபயதாரர்கள் மூலமா தான் செய்யறாங்க. எனவே தமிழை காக்க வேண்டும். இன்னைக்கு தமிழ் மொழியை ஒரு நாத்திக மொழியாக, கிறிஸ்தவ மொழியாக மாற்றக்கூடிய முயற்சியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ் புத்தாண்டையே அதை தை ஒண்ணுக்கு மாத்தி பெரிய முயற்சி எல்லாம் பண்ணாங்க. ஆனா இந்த முறை அது பண்ணல. தமிழருடைய விழாக்களை, அதை நல்லிணக்க விழா, பொங்கல்லாம் நல்லிணக்க விழா. முஸ்லிம் கிறிஸ்தவர்களுக்கு தான் அரசாங்கம் எந்த உதவி செஞ்சாலும் முதல் உதவி அவங்களுக்கு தான். தமிழை காப்பாற்ற வேண்டும், தமிழர்களை மீட்க வேண்டும், திராவிடத்தின் பிடியிலிருந்து இந்த தமிழகத்தை காக்க வேண்டும், இந்த திராவிட மாடலிலிருந்து. அதற்காகத்தான் இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே தமிழ், தமிழர், தமிழகம் உரிமை மீட்பு மாநாடு சனாதன இந்து தர்மம் காத்திட சென்னையிலே நடைபெற இருக்கிறது. நாளைய தினம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி மதுரைக்கு வருகை தருகிறார். இந்த நரேந்திர மோடி அவர்களுடைய இந்த மதுரை வருகை தமிழக அரசியல் வரலாற்றிலே ஒரு மாபெரும் திருப்பு முனையை ஏற்படுத்த போகுது. நரேந்திர மோடியினுடைய அலை வீச துவங்கிவிட்டது. திருப்பரங்குன்றம் முதல் படை வீடு முருகப்பெருமானையும் நரேந்திர மோடி அவர்கள் தரிசனம் செய்கிறார். எங்களுக்கெல்லாம் முருக பக்தர்கள் அத்தனை பேருக்குமே மகிழ்ச்சி. நீதிமன்றம் உத்தரவிட்டும் கூட அங்கே முருக பக்தர்களுக்கு நீதி மறுக்கப்பட்டது. இன்றைக்கு நரேந்திர மோடி அவர்கள் அங்கே வழிபாடு செய்து, எங்களுக்கு இன்னும் ஒரு வேண்டுகோள் இருக்கிறது. நரேந்திர மோடி அவர்கள் திருப்பரங்குன்றம் மலை உச்சியிலே காசி விஸ்வநாதர் கோயில் இருக்கு, காசி தமிழ் சங்கமம் நடத்தியிருக்கிறோம். இன்னைக்கு அந்த மலை உச்சி முழுக்க தர்கா நிர்வாகத்தால் ஆக்கிரமிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பல புதிய பிணங்கள் இந்த சமீப காலத்தில் புதைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய கோவிலுடைய தலவிருச்சம் அதுல தர்கா கொடியை கட்டினாங்க, அது இப்ப எடுத்துட்டாங்க. இப்போ அங்க இருக்கிற தீர்த்தங்கள் ஆக்கிரமிக்கப்படுகிறது. எனவே நரேந்திர மோடி அவர்கள் மேல தரிசனம் செய்யணும்.
திருப்பரங்குன்றத்திலே மலை உச்சியிலே தீபம் ஏற்றக்கூடியதற்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய வகையிலே நரேந்திர மோடி அவர்கள் இங்கே வருகை தருவது தமிழகத்திலே ஒரு மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும். நரேந்திர மோடியுடைய அலை வீச துவங்கும். நிச்சயமாக தமிழகத்திலே ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்துல இப்போ முதல்ல 4 முனை போட்டி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதிமுக தலைமையில் அதிமுக பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி, அதே போல திமுக தலைமையில் திமுக காங்கிரஸ் இண்டி கூட்டணி கம்யூனிஸ்ட், அதுக்கு அடுத்தது புதிதாக வந்த ஜோசப் விஜய் கட்சி. இந்த ஜோசப் விஜய் கட்சி இப்ப களத்திலேயே இல்லாத சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. ஏன்னா அவரே களத்தில் இல்லை. கரூரிலே நெரிசலிலே 40 பேர் மரணம். அதனை தொடர்ந்து நடத்திய கூட்டத்திலும் ஒவ்வொரு கூட்டத்திலும் அவருடைய தொண்டர்கள் ரசிகர்கள் மரணம் அடைகிறார்கள். மக்களுக்கு பெரிய இடையூறு. மக்கள் இப்பொழுது ஜோசப் விஜய் வெறுக்க துவங்கி விட்டார். அதுக்கு உச்சபட்சமா இப்ப என்ன ஆயிடுச்சு தெரியுமா? அவங்க மனைவியே விவாகரத்து பண்ணிட்டாங்க. இவர் எப்படி மக்களோட மனைவியோடய கூட்டணி வைக்க முடியல சாமி? மக்களோட நீ என்ன போய் இவர் கூட்டணி வைக்க முடியாது. அவங்க மனைவி எல்லாம் ஒரு நல்ல குடும்பத்தை சார்ந்தது, இலங்கை தமிழர் குடும்பம், நல்ல இந்து சமயத்தில் ஈடுபாடு இருக்கக்கூடிய குடும்பம். சங்கீதா, அந்த திருமணம் நடந்த போதே நான் சொன்னேன், அந்த சங்கீதாங்கிற பொண்ணை கிறிஸ்தவ முறைப்படி திருமணம் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த ஜோசப் விஜயும் ஜோசப் விஜயுடைய தகப்பனார் 2 பேருமே கிறிஸ்தவ மதத்துல தீவிரமான ஈடுபாடு கொண்டவங்க. அது இருக்கட்டும், தப்பு இல்லை. ஆனா அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களை மதம் மாத்தினாங்க. ஜோசப் விஜயுடைய அம்மா இந்து கடவுள் பக்தர், அவங்கள மதம் மாத்திட்டாங்க. ஜோசப் விஜயுடைய பாட்டி அவங்கள மதம் மாத்தினாங்க. என்ன காதலுக்கு என்ன மதம் இல்லைங்கிறீங்க, அப்புறம் ஏன் மதம் மாத்துறீங்க? ஜோசப் விஜய் திட்டமிட்டு கிறிஸ்தவ மிஷனரிகளின் கைப்பாவையாக தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார். அதனாலதான் அவன் ஒருவனுக்கு ஒருத்திங்கிற வாழ்க்கை முறையை ஏத்துக்கிற மனசு அவர்கிட்ட இல்ல. இந்துவா இருந்தா ஒருவனுக்கு ஒருத்தி தானே சாமி, தமிழனா இருந்தா ஒருவனுக்கு ஒருத்தி தானே. இந்த லிவிங் டுகெதர், இன்னொரு இடத்துல குடும்பம் நடத்துறதெல்லாம் தமிழுக்கும் இந்து சமயத்துக்கும் விரோதமானது. இனி ரசிகர்கள் தெளிவாயிருவாங்க. இது நயினார் நாகேந்திரன் சொன்ன போது எல்லாம் கோவப்பட்டுட்டாங்க. இனிமேல் ரசிகர்கள் புரிஞ்சுக்குவாங்கல்ல. செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் போய் இப்ப அந்த அம்மா வழக்குக்கே போயிடுச்சு. என்ன முன்னுதாரணம் தலைவன்? நீ என்ன முன்னுதாரணம்? ஒரு தலைவன் எப்படி இருக்கணும்? உனக்கு கல்யாண வயசுல பையன் இருக்கிறான் இல்லையா, கல்யாண வயசுல பொண்ணு இருக்குது, நீ இன்னொரு நடிகையோட லிவிங் டுகெதர்ல இருக்கிறேன் அப்படின்னு உன்னுடைய மனைவி அறிவுரை சொல்லியும் கேட்காம இன்னைக்கு உன் மனைவியை நீதிமன்றத்துக்கு போக வச்சிருக்கிறியே, நீ ஒரு தலைவனா இருக்கிறதுக்கே லாய்க்கு இல்ல. தமிழர்கள் ஒருபோதும் உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆக அந்த தேர்தல் களத்துல தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கு முன்பாகவே தாவேகா கடையை மூட வேண்டியதுதான். அதுக்கு அடுத்தது அவரு நாம் தமிழர் சீமான், அவர் எப்பொழுதும் போல களத்தில் இருக்காரு. நாம் தமிழர் சீமான் இப்ப என்ன சொல்றாருன்னா, நாங்க பிராமணர்களுக்கு 6 தொகுதி கொடுத்துட்டோம். அவர் பிராமணருக்கு 6 தொகுதி கொடுத்துட்டான்னு சொல்லி போட்டு எல்லா கட்சிக்காரனும் பிராமணனுக்கு கொடுத்துட்டான்னு வயிறறிஞ்சு பேசுறான். அதே நாம் தமிழர் கட்சி எல்லா சமுதாயத்துக்கும் தான் சீட்டு கொடுத்துருக்குது. நாம் தமிழர் கட்சியினுடைய நோக்கம் என்ன? திமுகவை தோற்கடிக்கிறதா? திராவிட மாடலை முறியடிப்பதா? இப்ப அவங்க சொல்றாங்க இல்லையா, திராவிடம் அது பொய், தமிழ் தேசியம் அதுதான் உண்மைன்னு சொல்றாங்கல்ல. அவங்க நோக்கம் தமிழ் தேசியத்தை நிலைநாட்டுவதல்ல, திமுகவின் வெற்றிக்கு மறைமுகமாக உதவுவதுதான். அதனாலதான் தனியா நிக்கிறார். எதுக்காக நாம் தமிழர் தனியா நிக்குது? நாம் தமிழர் தனியா நின்னா என்ன ஆகும்? ஓட்டு பிரியும். நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி பக்கம் இளைஞர்கள் வந்துவிடக் கூடாது. இளைஞர்கள் பாரதிய ஜனதா கட்சி கிட்ட வந்துடக்கூடாது. அதிமுக ஓட்டு போடக்கூடாது. யாரெல்லாம் திராவிட மாடல் எதிர்ப்பாளர்களோ அவங்க எல்லாம் எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு அப்படி பிரிச்சு கொண்டு போறாரு. அது வாக்குகளை பிரிக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை தான். ஜோசப் விஜய் நடவடிக்கை முடிஞ்சு போச்சு. இப்ப களத்தில் இருக்கிறது என்ன? திமுக வெர்சஸ் அதிமுக. அதுல நிச்சயமாக நரேந்திர மோடியுடைய அலை வீச துவங்கி விட்டது.
கடந்த காலத்திலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்த நல்லாட்சி 4 ஆண்டு காலம் அம்மா ஜெயலலிதா அவர்கள் அமைத்த ஆட்சியை அவருடைய மரணத்திற்கு பிறகு எடப்பாடி அவர்கள் 4 ஆண்டு காலம் அந்த கவர்மெண்ட்டை நல்லா நடத்தினார். எடப்பாடி ஆட்சி காலத்துல தண்ணி பிரச்சனை இல்ல, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்ல. எடப்பாடி ஆட்சி காலத்துல ரவுடிகள், திருடர்கள் அவங்க எல்லாம் என்ன பாத்ரூம்ல வழுக்கி விழுந்தானா இல்லையா? எடப்பாடி ஆட்சி காலத்துல சமூக நீதி பாதுகாக்கப்பட்டது. எடப்பாடி ஆட்சி காலத்துல வறுமை விரட்டப்பட்டது. எடப்பாடி ஆட்சி காலத்துல கொரோனா மேனேஜ்மெண்ட், மழை வெள்ள சேதம், ஜல்லிக்கட்டு மீட்கப்பட்டது. எல்லாம் எடப்பாடி ஆட்சி காலத்துல நல்லா. திராவிட இயக்க முதலமைச்சர்கள்லயே தலைச்சிறந்த முதலமைச்சரா எடப்பாடி இருந்தார். எம்ஜிஆரை விட, அண்ணாவை விட, கருணாநிதியை விட, ஜெயலலிதாவை விட மிகப்பெரிய அளவுல மக்கள் சேவை செய்தவர் எடப்பாடி. இன்னைக்கு மக்கள் இந்த 5 ஆண்டு கால மு.க. ஸ்டாலின் ஆட்சியையும் திராவிட மாடல் ஆட்சியும் எடப்பாடி ஆட்சியும் ஒப்பிட்டு பார்க்கறாங்க. ஒப்பிட்டு பார்த்து சொல்றாங்க இல்லையா, வெயிலின் அருமை நிழலில் தெரியும் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு எல்லாரும் எடப்பாடி பக்கம் ஒதுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எடப்பாடியினுடைய ஆட்சி நல்லாட்சி. இவங்க நீட் தேர்வை நாங்கள் ரத்து செய்வோம்னு பொய் வாக்குறுதி கொடுத்தாங்க. அப்பவே சொன்னார் இது பொய் வாக்குறுதி முடியாதுன்னாங்க. இத்தனைக்கு அப்புறமும் மறுபடியும் திமுக வந்து தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவில் ஈடுபட்டு இத்தனைக்கு அப்புறம் மறுபடியும் வந்து தேர்தல் வாக்குறுதி கொடுக்க போறான். நாங்க நீட் தேர்வு ரத்து பண்ணுவோம், நகை கடனை ரத்து பண்ணுவோம். திமுக பணபலம், படைபலம் இதை வைத்துக் கொண்டு இந்த ஜனநாயகத்தை பணநாயகமாக மாற்றுவதற்கான எல்லா வேலையிலும் செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் மக்கள் சக்தி இன்றைக்கு திமுகவுக்கு எதிராக இருக்கிறது. எனவே வருங்காலத்திலே நம்முடைய எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக பதவி ஏற்பார். தமிழகத்திலே நல்லாட்சி வரும். திராவிட மாடல், இந்த பிரிவினைவாத, பயங்கரவாத, தேச விரோத சக்திகளுக்கு ஆதரவாக இருக்கின்ற இந்த திராவிட மாடல் ஆட்சி முடிவுக்கு வரும். இந்து மக்கள் கட்சி தன்னுடைய தேர்தல் நிலைப்பாட்டை, தன்னுடைய தேர்தல் யுக்திகளை வகுத்துக் கொள்வதற்காகத்தான் வருகின்ற மார்ச் 15 ஞாயிற்றுக்கிழமை சென்னை ராயப்பேட்டை OMCA மைதானத்திலே மாபெரும் மாநாட்டை நடத்துகிறது. அந்த மாநாட்டிலே இந்து மக்கள் கட்சியினுடைய தேர்தல் நிலைப்பாடுகள் குறித்தும் அறிவிக்கப்படும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் பாஜகவோட கூட்டணி இருக்க வாய்ப்பு இருக்கும். பாரதிய ஜனதா கட்சியோடு நாங்க எப்பவும் ஒரு குடும்பமாக இருக்கிறோம். ஆனாலும் எங்களுக்கு ஒரு கூட்டணி கட்சி என்பதற்கான அங்கீகாரம் அதை பாரதிய ஜனதா கட்சி வழங்கிட வேண்டும். தேசிய ஜனநாயக கூட்டணியிலே அங்கம் வகிக்க நாங்கள் விரும்புகிறோம். அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறோம். நாங்களே ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம். அவங்களும் அது சம்பந்தமாக பேசிட்டு இருக்காங்க. மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் மூலமாக நாங்கள் இந்த கருத்துக்களை வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்து அமைப்புகள், ஆன்மீக அமைப்புகள் அனைவருமே கடந்த 30 ஆண்டுகளுக்கும் மேலாக மதுரை திருப்பரங்குன்றம் அந்த தீபத்தூண் விஷயத்திலே வெகு தீவிரமாக களத்திலே நின்று பணியாற்றி கொண்டிருப்பது இந்து மக்கள் கட்சி. எனவே இந்து மக்கள் கட்சி மதுரை மாவட்டத்திலே போட்டியிட்டால் போட்டியிட வேண்டும். அதுவும் குறிப்பாக இந்து மக்கள் கட்சியை இங்கே போட்டியிடுவது, அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துவது வேண்டும் என்பது மதுரை மாவட்ட இந்து மக்கள் கட்சி ஒரு தீர்மானமாக நிறைவேற்றி அதை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த கருத்தும் பரிசீலனையில் இருக்கு. வேற ஏதாவது கேட்க வேண்டியது இருக்கா? நாளை தினம் நரேந்திர மோடிஜி நிகழ்ச்சி நல்ல வெற்றிகரமாக நடக்கிறது. நன்றி. சசிகலா அம்மையார் மட்டுமல்ல, யார் அரசியலுக்கு வருகை தந்தாலும் அவர்களை இந்து மக்கள் கட்சி முழு மனதுடன் வரவேற்கிறது. இந்த கட்சி மாறும் அரசியலை, திடீர்னு கொள்கை மாறும் அரசியலை இந்து மக்கள் கட்சி வெறுக்கிறது. நீங்க ஒரு புதுசா கட்சி ஆரம்பிச்சு வரீங்க, வரவேற்கிறோம். உங்களுடைய பணிகள் மக்களுக்காக இருக்கட்டும், இந்த நாட்டில் நல்லது நடக்கிறதுக்காக இருக்கட்டும், வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளும். நிறைய வந்து நிறைய தமிழ்நாடு சிறையில் இருந்திருந்தா என்ன இப்போ என்னன்னு சந்தேகமா இருக்குன்னு தான் பேசியிருந்தேன். அப்போ அவ்வளவு தூரத்துக்கு அவங்க அதிமுகவை நம்பி அவங்க கையில் ஒப்படைக்கிறது வந்து பண்ணிருக்கோம். இல்ல, அது அதிமுகவினுடைய உள் விவகாரங்கள். நாங்க என்றுமே எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலிருந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் காலத்திலே இந்து மக்கள் கட்சி நேரடியாக அதிமுக ஆதரவு கட்சியாக செயல்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஜெயலலிதா அம்மையார் ராமர் கோயில் கட்டுவதற்கு ஆதரவு தெரிவித்தார். ஜெயலலிதா அம்மையார் அவர்கள், கருணாநிதி அவர்கள் இந்து சமயத்தை ராமரை குடிகாரன் என்று பேசிய பொழுது ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் போராட்டம் நடத்தினார். அதனால நாங்க எப்பவுமே அம்மாவுடைய ஆதரவாளர்கள்.
அரசியல்ல எப்பவும் நாங்க அந்த நிலைப்பாட்டிலே இருப்பவர்கள். அவங்களுடைய உட்கட்சி விவகாரங்கள்ல கருத்து சொல்வதற்கோ அது சம்பந்தமான விஷயங்களை வெளிப்படுத்துவதற்கோ இப்ப அந்த அளவுக்கு நாங்க இந்து மக்கள் கட்சி வளரல. அதனால புதிதாக கட்சி துவங்கி இருக்கிறார்கள், வாழ்த்துக்கள். ஆனா அந்த கட்சி மாறும் அரசியல் இவ்வளவு நாடு நீங்க அதிமுக தொண்டர்களுடைய உழைப்புல நீங்க மந்திரியா இருந்துட்டு நீங்க எல்லாம் பண்ணிட்டு எப்படி மனசு வருதுன்னு தெரியல. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பேசாம அவங்களே பேரை மாத்திடலாம். திமுகவையே என்னங்க அவங்க அண்ணா கருணாநிதி படத்து கூட வெயிட் பண்ணாரு எடப்பாடி. அதெல்லாம் அவங்க விவகாரங்க. என்ன வேணா நடக்கட்டுங்க, என்ன வேணா நடக்கும். சும்மா இருங்களா, சும்மா இருந்தா என்ன தப்பு? ஒரு தியாகம் பண்ணலாம் இல்லையா? ஓபிஎஸ் மாதிரி இருக்கிறவங்க கிட்ட விசுவாசம் இல்ல உள்ளவர்கள்கிட்ட தியாகத்தை தான் எதிர்பார்க்கிறார்களே ஒழிய தொண்டர்கள் தியாக தலைவிங்கிறோம், புரியுதுங்களா? அதனால தியாகத்தை தான் எதிர்பார்க்கிறார்களே ஒழிய இது போய் நீங்க திமுக சேர்ந்து எப்படிங்க ஒத்துக்குவாங்க தொண்டர்கள்? திமுகவை எதிர்த்து தான் எம்ஜிஆர் அவர்கள் தீய சக்தி என்று கருணாநிதி அவர்களையும் அவருடைய குடும்பத்தாரையும் அடையாளம் காட்டித்தான் நீங்க எல்லாம் அதை பேசிதான் வந்தீங்க. நீங்க எனக்கு தெரியல. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா திமுக மந்திரி சபையில் இருக்கிற பாதிக்கும் மேற்பட்டவர்கள் எல்லாம் அதிமுக திமுகவையே அதிமுகவா மாத்திட்டாங்களா என்னன்னு தெரியல. அதனால இந்த வெற்றி ஸ்டாலினுக்கா இல்ல இந்த வெற்றி எம்ஜிஆருக்கான்னு தெரியல. எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்ற ஆளுமைகளுக்குத்தான் இது ஒரு பெரிய வெற்றியாக நான் நினைக்கிறேன். இது கருணாநிதி ஸ்டாலின் போன்ற ஆளுமைகளுக்கு கிடைத்த தோல்வியாகவும் நினைக்கிறேன். இது எப்படி வேணா பேசிக்கலாம். அந்த அளவுக்கு நாங்க கருத்து சொல்ற அளவுக்கு எல்லாம் ஒண்ணும் இல்லை. நாங்க சனாதன இந்து தர்மம், நாங்க இந்து ஒற்றுமை, நாங்க இந்துக்களுடைய நலனுக்காக கட்சி நடத்திட்டு இருக்கிறோம். அதனால நாங்க எங்ககிட்ட அந்த கருத்துக்களை கேளுங்க, அது சம்பந்தமா நாங்க நன்றி.